அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது அப்படின்னு பாரதியார் சொன்ன மாதிரி இன்றிலிருந்து புதிய பாதையில் ஒரு பயணம் நண்பர்களே. பாதை புதுசா இருந்தாலும் நமது இலக்கு, நோக்கம் அது என்றைக்குமே ஒன்றாகத்தான் இருக்கின்றது. உடனே சார் மோனோலாக் போட ஆரம்பிச்சிட்டீங்க, அப்போ ஃபிட் ஆயிட்டீங்களா? தயவு செஞ்சு இந்த கேள்வி மட்டும் கேட்டுறாதீங்க. ஏன்னா மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்களையே அன்ஃபிட்னு சொல்லிட்டாங்க. நாமெல்லாம் எந்த மூலைக்கு? அடுத்தது நண்பர்கள் நிறைய பேர் கேட்ட கேள்வி, ஜாம்பவானிலிருந்து நீங்கள் விலகி விட்டீர்களா அப்படின்னு. அது அப்படி இல்லைங்க. நண்பர் சிவா ஜாம்பவான ஆரம்பிச்சு அதுல இந்த வெச்சு செஞ்சது. இந்த வட்டார வழக்கு பேசினாலே இதாங்க பிரச்சனை. ஏதோ ஒரு விவகாரம் ஆயிடுதுல. சரி, நான் முதல்ல இருந்து வரேன். ஜாம்பவானை ஆரம்பித்து அதுல என்னை வைத்து நிகழ்ச்சிகள் நடத்தினதுக்கு முழு காரணமே நண்பர் சிவா அவர்கள் தான். இது அவருக்கான நேரம், அவருக்கான களம் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அதனால தான் அந்த இடத்தை அவருக்கு கொடுத்திருக்கின்றேன். கேட்கலாம், என்ன சார் ஒரு வீடியோவே போடல அப்படின்னு. நானும் பேசியிருக்கேன். விரைவிலேயே அவருடைய பதிவுகள் தொடர்ந்து ஜாம்பவான்ல வரும். நண்பர்கள் அனைவருடைய ஆதரவும் அவருக்கு இருக்கும் அப்படின்னு நான் நிச்சயமா நம்புறேன். அடுத்தது தி டெய்லி பஞ்ச். வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம நிகழ்ச்சிகள்லாம் முடிக்கும் போது நண்பர்கள் சொல்லுவாங்க, சார் அந்த கடைசியா சொன்னீங்கல்ல அந்த எண் பஞ்ச் சூப்பரா இருந்தது சார் அப்படின்னு. அதனால பஞ்சுன்னு பேர் வச்சிருக்கோம். மற்றபடி தினைக்கும் ஒரு பஞ்ச் டைலாக் பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சினிமாக்குள்ள நுழைஞ்சு ஒரு 4 படத்துல ஹீரோவா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு சிஎம் ஆகணும், அந்த கனவெல்லாம் நமக்கு கிடையாது. அடுத்தது இந்த டெய்லி பஞ்ச் அப்படின்றதுலயே ஒரு குறியீடு இருக்கு நண்பர்களே. பேர் தான் டெய்லி. ஆனா இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு தினமும் பதிவுகள் வராது, மன்னிக்கணும். திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாட்கள் நிச்சயமாக பதிவுகள் மாலை 7 மணிக்கு வரும். மற்ற நாட்கள்ல ஏதாவது சிறப்பான சம்பவம் நடந்தது அப்படின்னா பதிவுகள் போடலாம். ஏன்னா டீம் இல்லை அப்படின்றது ஒரு பெரிய குறைபாடாக இருக்கின்றது நமக்கு. இந்த 3 நாட்கள் ஃபார்மேட் அப்படின்றது நண்பர்கள் நிறைய பேரோட டிஸ்கஸ் பண்ணி எடுத்த முடிவு தான். எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க மற்ற சேனல்ல போயிட்டு இன்டர்வியூ கொடுக்குறீங்க, இது T20 ஆடுற மாதிரி. ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்னா டெஸ்ட் மேட்ச் ஆடணும். அது என்ன பண்றதுங்க, என்ன பண்ணாலும் அந்த கிரிக்கெட் நம்மளை விட்டு போக மாட்டுது பாருங்க. அப்போ அவங்களே ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. இன்டர்வியூ சுலபமா இருக்குன்னு ஃபீல் பண்றதுக்கு காரணம், அப்படியே தினமும் நியூஸை படிக்கிறீங்க, அவங்க கேள்வி கேட்கறாங்க, பதில் சொல்ல போறீங்க, அவ்வளவுதானே. அதே மாதிரி மக்களிடம் எழும் சந்தேகங்கள் இதை கேள்விகளா நாங்க உங்களுக்கு அனுப்புறோம், நீங்க அதுக்கு பதில் சொல்ற மாதிரி பேசிட்டு போங்க அப்படின்னாங்க. ஆனா இது கூட சுலுவா இருக்குதுப்பா அப்படின்ட்டு உடனே நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா அதுக்காக என் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா, நான் ஹை ஸ்டேட்டஸ், உனக்கெல்லாம் பதில் சொல்லமா, இப்படிலாம் நாம பேச மாட்டோம். 1.5 வயசு குழந்தை கேள்வி கேட்டா கூட நாம நிச்சயமாக பதில் சொல்வோம். அடுத்ததாக, என்ன முதலாளியோட சண்டை போட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய நண்பர்கள் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. நாம என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் முக்கியமா நண்பர் KMV அவர்கள் ஒத்துக்க மாட்டாரு. சோ அவருக்காக இந்த விளக்கம். ஆமாங்க, முதலாளியோட சண்டை தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வரப்போகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நமக்கு இந்த வட சென்னை தொகுதி வாங்கி கொடுங்க அப்படின்னு. இன்னையா அண்ணன் சீமான் அவர்கள் கிட்ட போயிட்டு தமிழீழம் வாங்கி கொடுங்கன்ற மாதிரி நீ பாட்டு கேட்டுக்கிற, உனக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு நீ MP சீட்டு கேட்கிற அப்படின்னாரு. என்னங்க, தேமுதிகவே 14 சீட்டு பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டுன்னு கேட்கும்போது 1 லட்சம் நண்பர்களோட இருக்கும் இல்லையா, நாம வட சென்னை கேட்க கூடாதா அப்படின்னு. வேலையை பாரியா, சீட்டும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படின்னாரு. சோ இதுதான் எனக்கும் முதலாளிக்குமான சண்டை. நண்பர் KMB அவர்கள் இந்த பதில திருப்தி அடைவார் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இன்றைய நிகழ்ச்சிக்கு போலாம் நண்பர்களே. ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன், இது முதல் நாள் இல்லையா, அதனால பால் பாயசத்துடன் பரிமாறுகின்றோம். முதல்ல நம்ம பார்க்க போறது, நண்பர் கேட்டிருந்த கேள்வி, இது அந்த நண்பர் இல்லை. அதாவதுங்க, நீங்க சொல்லியிருந்தீங்க எங்க அம்மாவை மத்தவங்க அம்மான்னு கூப்பிட்டா சந்தோஷப்படுவேன், அதே மாதிரி ஏன் ஜாமியை மத்தவங்க கூப்பிட்டா நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்லியிருந்தீங்களே. இன்னைக்கு இந்த பழனி கோவில் கேஸ்ல கொடிமரம் தாண்டி பிற மதத்தினர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இதுல உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நாம சொன்னதை நல்லா கவனிக்கணும். ஏன் ஜாமிய மத்தவங்க கும்பிட்டா அப்படின்னு சொல்லி இருந்தேன். இதுல பாத்தீங்கன்னா நடிகை சரண்யா அவர்கள் அவங்க ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. இதை டோலர்கள் ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அதை பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதான் நடிகை சரண்யா, நான் கிறிஸ்தவர், எனது கணவர் இந்து, நாங்க எல்லா கோயிலுக்கும் போவோம், எல்லா சாமியும் கும்பிடுவோம், அன்பை மட்டுமே விதைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சந்தோஷங்க, சாமியை கும்பிடணும், அதுதான் நானும் சொல்றது. தியேட்டருக்கு போறோம்னா சினிமா பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா கோயிலுக்கு போறது சாமி கும்பிடுவதற்கு. இந்தியாவில் கூட பாத்தீங்கன்னா ஒரு சில பெரிய கோவில்கள்ல
இந்த மாதிரி பிற மதத்தினர் போகணும் அப்படின்னு சொன்னா அங்க ஒரு ரெஜிஸ்டர் இருக்குமா, அதுல வந்து எனக்கு இந்த இறைவனிடம் நம்பிக்கை இருக்கின்றது அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. சாமி கும்பிடுறதுக்கு போறதுக்கும் சாமியை பார்க்கறதுக்கு போறேன்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? இதான் வந்து கோர்ட்ல கூட ஆர்கியூமெண்டா வைத்தது. அதாவது இது ஒரு பிக்னிக் ஸ்பாட்டோ டூரிஸ்ட் ஸ்பாட்டோ கிடையாது. கோவில் அப்படின்றது இறைவனை வழிபடும் இடம். நான் இறைவனை பார்க்க போறேன்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அப்படி வந்து போகணும் அப்படின்னு நினைச்சா ஒருவேளை இந்த ரெஜிஸ்டர் மாதிரி ஏதாவது இருந்ததுனால் அதுலயும் சிக்கல் வராம பார்த்துக்கணும். இந்த ஜாதி, மதம், கட்சி, இயக்கம், கொள்கை இதுக்கெல்லாம் வந்து முரண்பாடா இருக்குதா இல்லையா அப்படின்றத பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க குடும்பத்துல சார்ந்தவர்கள் இவங்கெல்லாம் நாளைக்கு ஏதாவது கேள்வி கேட்கக்கூடாது இல்லையா? சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து திருப்பதி போயிட்டு வந்தப்போ அந்த காலத்துல என்னென்னலாம் கேள்வி கேட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க. ஆனா இன்றைக்கு ஒரு சிலர் திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அந்த போட்டோ எல்லாம் சோசியல் மீடியால வரும்போது அந்த கேள்வி யாருமே கேட்கறது இல்லை. அன்னைக்கு சிவாஜி கணேசனை கேள்வி கேட்டவர்களே இன்னைக்கு யாரும் கேட்கறது இல்லை அப்படின்றத பாக்குறோம். அப்ப எந்த குடும்பம் அப்படின்றத பொறுத்து வேற இந்த கேள்வி எல்லாம் வரும். சோ அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்கணும். அடுத்தது கவிதாயினி கனிமொழி அவர்கள் சமீபத்துல அயோத்தியில ராமர் கோவில் அந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்ந்தது இல்லையா? அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ராமராஜ்யம் அப்படின்றத பத்தி பேச்சு நிறைய வந்ததுங்க. கவிதாயினி என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க ராமசாமி ராஜ்யம் அமைப்போம், அதாவது ஈவே ராமசாமி ராஜ்யம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஈவேரா என்ன சொன்னார்? கடவுளை நம்புகிறவன், கடவுளை கற்பித்தவன் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்காருங்க. அது வந்து அந்த சிலைகள் எல்லாம் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம குடும்பத்திலேயே அந்த ராமசாமி ராஜ்யத்தை நிலைநாட்ட முடியல, அதுக்கப்புறம் தானா நம்ம நாடு முழுக்க அதை நிலைநாட்ட போறது? என்னங்க இது? ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்துல, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்தை கீறி வைகுந்தம் போனானா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த பழமொழி தான் ஞாபகம் வருகின்றது. சரி, அடுத்ததாக உத்தராகண்ட்ல வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் இந்த மசோதா நிறைவேறியுள்ளது. அதுக்கப்புறம் அது பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சு அவங்க ஒப்புதல் கொடுத்த பிறகு இது சட்டமாகும். இதை பத்தின ஏராளமான தவறான விஷயங்களை வந்து நிறைய பேர் பரப்பிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன அறவேக்காடுகளா? முழுசா படிக்க மாட்டாங்களா? இல்ல தெரிஞ்சே இந்த மாதிரி பொய் செய்திகளை பரப்புகின்றார்களா? இதுதான் பெரிய சந்தேகம். அதுல வந்து இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாத்தீங்களா, இது வந்து இந்த முற்போக்கு சிந்தனைகளுக்கு எதிராக இருக்கின்றது அப்படின்னு ஒரு சில பேர் வந்து கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்ப 2 பேர் சேர்ந்து பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரிட்டனா எதுவும் வந்து பார்ட்னர்ஷிப் டீடு எதுவுமே இல்லாம ஒரு நம்பிக்கையில 2 பேரும் சேர்ந்து ஒரு வியாபாரம் பண்ணினுக்கிறாங்க. அதுல ஒருத்தர் வந்து ஒரு நாள் கடையை ஃபுல்லா காலி பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு அப்படின்னு சொன்னா, அப்ப எங்கேயும் போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் கிடையாது, டாக்குமெண்ட்டும் கிடையாது. யார் எவ்வளவு காசு போட்டாங்கன்றதுக்கு என்ன அத்தாட்சி இருக்கு? அதே ஒரு பார்ட்னர்ஷிப் டீடு போட்டு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அந்த கணக்கு வழக்குகள் எல்லாம் பார்ப்பாங்க, யாரும் ஏமாத்த முடியாது. இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான அரேஞ்ச்மெண்ட், ஒரு கன்வீனியன்டான விஷயம் அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்கப்படுகின்றது. இஷ்டம் இருந்தா கொஞ்ச நாள் கழிச்சு இல்ல கொஞ்சம் வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லையா பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு. ஆனா இதுல பாதிக்கப்படுவது பெரும்பாலும் பெண்கள் தான். ஆண்கள் பாட்டுக்கு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயினே இருப்பான். ஆனா அந்த பெண்களோட நிலைமை என்ன? பெரும்பாலான பெண்கள் சரி நம்ம வந்து லிவிங் டுகெதரா இருக்கோம், அதுக்கப்புறமா இவன் கல்யாணத்துக்கு சம்மதிப்பான் அப்படின்ற நம்பிக்கையில தான் வந்து சேர்ந்து வாழ்கின்றார்கள் அப்படின்றதையும் பாக்குறோம். ஆனா அந்த நம்பிக்கை பொய்த்து விட்டது, ஆம்பளை வந்து ஃப்ராடு பயிலா இருக்கான், அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன? அந்த விவாகரத்து அப்படின்னும் போது ஜீவனாம்சம் அப்படின்னு இருக்கு. ஆனா இதே மாதிரி இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது இதிலிருந்து பிரிந்து போனால் ஜீவனாம்சம் கொடுப்பதற்கான வழியும் இருக்கு இந்த யூசிசில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கணும். ஏன்னா நமக்கு வந்த யூசிசி காப்பி இந்தியில தாங்க இருந்தது. நமக்கு தான் வழக்கம் போல இந்தி தெரியாது இல்லையா? அதனால வெயிட்டிங் ஃபார் த இங்கிலீஷ் வெர்ஷன். ஆக இது பெண்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை அளிக்கக்கூடிய சட்டம். இதை எதுக்கு வந்து எதிர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு புரியலைங்க. அதாவது எந்த ஒரு நல்ல விஷயம் வந்தாலும் அதை எதிர்க்கிறது அப்படின்னு சில பேர் முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது. அடுத்தது இந்த யூசிசி இதுதான் இந்தியாவில முதல் முறை அப்படின்ற மாதிரி சில பேர் பேசிட்டு வராங்க. அது அப்படி இல்லை. கோவால ஏற்கனவே இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு நடைமுறையில் இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன தப்புன்னு எனக்கு புரியல. எல்லாருக்கும் ஒரே சட்டம். சினிமால ஹீரோ எல்லாம் என்ன டைலாக் பேசுறாங்க? பஞ்ச் டைலாக்.
இன்னும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு சட்டம், சாதாரண மனுஷனுக்கு ஒரு சட்டமா கேக்குறாங்கல்ல. அப்போ அவங்க ஆசைப்படுற மாதிரி எல்லாருக்கும் ஒரே சட்டம், அது அரசியல்வாதியா இருக்கட்டும், சாதாரண மனுஷனா இருக்கட்டும், ஜாதி, மதம், இனம் எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒரே சட்டம்னா இதுக்கு என்ன எதிர்ப்புன்னு எனக்கு புரியல. எல்லாரும் ஒன்று அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த எல்லாரும் ஒன்றுன்னும் போது எல்லாருக்கும் ஒரே சட்டம்னா மட்டும் ஏன் எதிர்ப்பு வரணும்? முன்னாள் அதிமுக அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள், அவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களை அவர் வீட்டில் சந்தித்து பேசியிருக்கின்றார். இதுல ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, இதுல அரசியல் எதுவும் பேசல, அவர் ஏதோ அழைப்பு கொடுக்க வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுல அவங்க 2 பேரும் சந்திக்கும் போது எடுத்த புகைப்படம்னு ஒன்று சமூக ஊடகங்கள்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஐயா அவர்கள் ஒரு சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்காருங்க. எதிர்க்க ஒரு சேர்ல சி.வி. சண்முகம் அவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த சேரு பிளாஸ்டிக் சேரா. ஆனா இந்த பிளாஸ்டிக் சேர் அப்படின்றத நான் வேற விதமா பாக்குறேங்க. அதாவது ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு அவர் தான் இந்த இயற்கையை பாதுகாப்பது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பது இப்படின்றத பத்தி எல்லாம் ஆக்கப்பூர்வமாக குரல் கொடுத்து வரும் கிட்டத்தட்ட ஒரே அரசியல்வாதின்னு கூட சொல்லலாம் தமிழகத்துல. அங்கேயும் நெகிழியால் செய்யப்பட்ட நாற்காலியா, ஒரு இரும்பு நாற்காலி, இல்ல ஒரு அலுமினிய நாற்காலி, இல்ல ஒரு மரம் பெரம்புல செய்த நாற்காலியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இதுல ரொம்ப ரொம்ப சிக்னிபிகண்டான விஷயம் ஒன்று இருக்கின்றது. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள் அவர் போய் பார்த்திருக்கார் அப்படின்னு சொன்னா 2006 தேர்தலும் போது அவர் திண்டிவனம் தொகுதியில நிக்கிறாருங்க சி.வி. சண்முகம் அவர்கள். அப்போ அந்த தேர்தல் பணிமனை இருக்கும் இல்லையா, அங்க அவருடைய 2 தம்பிகள் இன்னும் கட்சிக்காரங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்களாம். அப்போ ஒரு கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்துகின்றனர். அப்போ முன்னாள் அமைச்சர் அவர் காருக்கு அடியில பதுங்கி கொண்டு தப்பித்தார் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா அவருடைய சகோதரர் ஒருவருடைய பிரதர் இல்ல, அவர் அந்த தாக்குதலில் உயிரிழக்கிறார். அதுல என்ன சொல்லியிருக்காரு, இந்த கொலைவெறி தாக்குதல் இதுக்கு பின்னாடி பெரிய சதி இருக்கின்றது, அந்த சதியில் சம்பந்தப்பட்டவர்கள் அப்படின்னு ஐயா அவர்கள் பெயரை அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. காலம் எல்லா காயங்களையும் ஆற்றும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அதைத்தான் நான் இங்க பாக்குறேன். கடைசியாக பால் பாயசம் நண்பர்களே, அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர் அந்த நியாய் யாத்திரை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. இதுல பாத்தீங்கன்னா பாஜக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. அதுல அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நாய்க்கு பிஸ்கட் போடுறாருங்க. ஆனா இவர் போடுற பிஸ்கெட்டை அந்த நாய் திங்கல. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அத ஒரு தொண்டர் போல இருக்கு அவர்கிட்ட கொடுக்குறாரு. இந்த வீடியோவை போட்டு பாத்தீங்களா, நாய்க்கு கொடுத்த பிஸ்கெட்டை இவர் தொண்டருக்கு கொடுக்குறாரு, இது மாதிரிதான் கட்சியில யாரையுமே மதிக்கிறது இல்ல அப்படின்னு போட்டு இருந்தாங்க. இதுக்கு காங்கிரஸ்ல பதிலடி கொடுத்தார்கள். பாஜகவுக்கு நாய் தான் முக்கியமா இருக்குதா அப்படின்னு. ஆனா எனக்கு என்னவோ பாஜகவுக்கு நாய் முக்கியம் மாதிரி தெரியல. ஏன்னா ஹிமந்த பிஸ்வா சர்மா இப்ப அசாமுடைய முதலமைச்சரா இருக்காரு இல்லையா, அவரு ரொம்ப வருஷம் காங்கிரஸ்ல இருந்தாருங்க. அவரு ஒரு தடவை அண்ணன் ராகுல் காந்தி அவர்களை பார்க்கணும்னு போயிருக்காரு. இவ்வாண்டு ஏதோ கட்சி விஷயங்களை பத்தி பேசினுக்கிறாரு. ஆனா அண்ணன் அவருடைய நாய்க்குட்டி அது மேலேயே கவனம் செலுத்தி கொண்டிருந்தார் அப்படின்ட்டு தான் கடுப்பாயிட்டு அவர் கட்சியை விட்டு வெளில வந்துட்டாராம். இப்போ இது காங்கிரஸ்ல என்ன ஒரு முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, இல்ல அந்த நாய் அந்த பிஸ்கெட்டை திங்கல, அதனால அந்த தொண்டர்கிட்ட கொடுத்து நீங்க இதை கொடுங்கன்னு சொன்னாரு அப்படின்னா, ஏன் அப்ப ராகுல் காந்தி கொடுத்தா அந்த நாய் தின்னாத, தொண்டர் குத்தாதான் தின்னுமா? என்னங்க இது, இவங்களே நமக்கு நாமே ட்ரோல் பண்ணிக்கினா அப்புறம் பாஜக எல்லாம் என்ன பண்ணுவாங்க? சரி, இந்த நேரத்துல எனக்கு பழசு ஒண்ணு ஞாபகம் வருதுங்க. நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போது எங்க வாத்தியார் அடிக்கடி சொல்வாரு, நம்ம கொஞ்சம் சேட்டை பண்ற பையல் இல்லையா, அதனால டேய் இது மாதிரி ஒழுங்கா படிச்சு மார்க் வாங்கி வேலைக்கு போனாதான் உருப்படுவேன், இந்த மாதிரி சேட்டை பண்ணிக்கினே சுத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் ஒரு நாய் கூட ஒண்ணு சீந்தாது அப்படின்னாரு. இல்ல இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அது சொல்லணுமே ஒரு ஜெனரல் நாலேஜ் அப்படின்றதுக்காக சொன்னேன். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.